தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். கதை சொல்லும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை. கதை சொல்வது இருக்கட்டும், கதை கேட்பதும் இருக்கட்டும். தியானம் செய்கிறீர்களா? இந்த கதையை, இதில் உள்ள நீதியை யாரிடமாவது நம்ம சொல்கிறீர்களா? இதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஞானம் நிறைய பேருக்கு போக வேண்டும். இந்த கதை பார்ப்போம். ஒரு காகம், அதுக்கு என்னன்னா ரொம்ப குறையா இருந்ததாம். என்னன்னு கேட்டா, நம்ம மட்டும் கருப்பா இருக்கமே, ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கும், ஏன் கடவுள் என்ன இவ்வளவு கருப்பா படைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுதான். ஒரு வாத்து இப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நீர்நிலையில் வாத்து இருந்துதான். வாத்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ எவ்வளவு வெள்ளை வெளையர்னு இருக்க, எவ்வளவு அழகா இருக்க பாரு. ஆனா நான் பாரு எவ்வளவு கருப்பா இருக்கேன். யாராவது மனிதர்கள் கருப்பா இருந்தா கூட காக்கா மாதிரி கருப்புன்னு என்ன ஒப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வாத்து சொல்லிச்சான், நான் வெள்ளையா இருக்கேன், நான் தண்ணியில இருக்கேன், எல்லாமே சரி. ஆனால் அந்த கிளியை பார், பஞ்சவர்ண கிளி, இந்த கிளியை பார் எவ்வளவு அழகா இருக்கு, எத்தனை கலரு. அத்தனை பேரும் ஒரு கிளின்னு உடனே கூட உடனே நின்று பாக்குறாங்க, உடனே சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு விஷயங்கள் பாரு. அதனால அந்த கிளிரான் ரொம்ப கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இந்த காகமும் வாத்தும் அந்த கிளியிடம் போய் கேட்டுதான், நீ இன்னும் இவ்வளவு அழகா இருக்க, நாங்க 2 பேரும் பாரு இப்படி இருக்கோம்னு சொன்ன. அந்த கிளி சொல்லிச்சான், நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன், பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஒரு 5-6 கலர் இருக்கு, நமக்கு 5 கலர் இருக்கு, எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க அப்படிலாம் நான் நினைச்சேன். ஆனா மயிலை பார்க்கும் வரை, மயில் பாரு தோகை விரித்து ஆடும்பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, எத்தனை கலர்கள் பாரு. அங்க மயிலை எத்தனை பேர் அழகா ரசிக்கிறாங்க. அதனால மயில் மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன் நானு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், மயில் கிட்ட போனாங்களாம். காகம், வாத்து, பஞ்சவர்ண கிளி இதெல்லாம் மயிலிடம் போனார்களாம். மயில் கிட்ட போனோடனே, நீ இவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு தோகை விரிச்சு ஆடுற, எத்தனை பேர் உன்னை பாக்குறாங்க, நீ இவ்வளவு அழகா இருக்க பாரு, நாங்கெல்லாம் இவ்வளவு குறைகளுடன் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த மயில் சொல்லிச்சான், எல்லாரும் என்ன பாக்குறாங்க சரி, ஆனா எனக்கு கூண்டுக்குள்ள அடைச்சுதான் வச்சிருக்காங்க பாத்தியா, நான் எனக்கு காக்கா மாதிரி இல்லையேன்னு தான் எனக்கு வருத்தம். நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் பறக்கிற, உலகம் பூரா எங்க வேணா நீ பறந்து போலாம், நான் காகம் போல் இல்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சான். இதுல இருந்து கிடைக்கும் நீதி என்னன்னா, இந்த ஒப்பிட்டு பார்ப்பது, கம்பாரிசன், ஒருத்தருடைய ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து நாமும் என்ன செய்கிறோம், வருத்தத்துடனே வாழ்கிறோம். இது தவறான ஒரு புரிதல். கடவுளின் படைப்பில் ஒவ்வொருவரும் அதி அற்புதமான மனிதர்கள் தான். ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு ஞானம் இருக்கும், அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த குணம் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நாம் ரொம்ப கிரேட் பவர், செல்ஃப் அப்ரிசியேஷன், நம்மை நாமே பாராட்டி கொள்ளலாம். இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். நன்றி.